செல்லமே என் சந்தன மாறியே அம்மா எனக்கு பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளைகளின் தீர்க்க வந்த என் தங்கமே 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 என் அட்டகாலி 8 பேர்களும் என் அம்மையான நாகக்கண்ணியானவள் உலகத்திலே சிறந்த பாசம் என்ன பாசம் நீ சொல்லுங்க என்ன பாசம் உலகத்திலே சிறந்த பாசம் தாய் பாசம் மட்டும்தான்மா அப்படியா மத்த பாசங்கள்லாம் வேதம் தான் அப்படியா ஆமா தாயே சிறந்த கோயில் தாய் பாசத்துக்கு ஈடு எதுவுமே கிடையாது ஆமா என் மேல என் மனைவில நல்ல பாசமா இருக்கானே ஆமா அப்படியா ஆமா தாய் சீக்கிரம் போயிட்ட காலங்கதான் போயிட்டு சில ஆளுங்க பாசம் வைக்க மாதிரி வச்சு கொள்ளுதாங்கண்ணே அதான் சொல்வார்களா தாய்க்கு பின் தாரம் என்று சொல்லுவார்கள் பாசம் வேசமா இருக்கு பணம் இருந்தா தான் தாரத்துடைய பாசம் தாய் என்னைக்குமே கூட கடைசி வரை வரமாட்டா தாரம் என்ன கடைசி வரை வரவாம போறா தாரம் நம்ம கடைசி காலம் வரை நம்ம அந்தியர் காலம் வரை மனைவி நம்ம மனைவி நம்ம கூட்டவே இருப்பா நம்ம கொண்டாட்டி என்று ஆகலோகத்தில் என்ன சந்தனமாரி மாறி மாறி பிறந்தவர் மாநிலத்தை ஆள்வர் அம்மையான மாறிய மாணிக்க முட்டரி மதலையாக இருப்பார் அங்க நல்ல புட்டரி குழந்தையாக இருப்பார் புற்றுக்குள்ளே இருப்பார் புற்றுக்குள்ளே இருப்பார் புகழ் பெரிய காளியா ஒரு நாள் தினமணியில முற்றதொரு நாகராஜ ஏடியம்மா நாகக்கண்ணி எந்த நூட வார்த்தை அமல் பெற்ற கண்மணியை கரமுடனே நாமல் பாம்பாக இருக்கிறோம் நமக்கு மானிட சர்வத்தில் மக்கள் செல்வம் பிறந்திருக்கிறது மாநில சுருவத்தில் வந்து பிறந்திருக்க நம்ம எத்தனை நாள் தான் தேன் கொடுத்து வளர்க்க முடியும் எப்படித்தான் பேணி பேணி வளர்க்க முடியும் அது குறிச்சி குளத்தில் இருக்கானே சந்தனமாரி எந்த நன்மை என் சந்தனமாரி வாக்கு சொன்னா தப்பாடு வரம் கொடுத்தா பொய்யாடு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி இவ பொல்லாத மாரியையா ஆமா அப்பு சடைகளை 1000 கண்ணுடையா யாருக்கு அம்மா சந்தனமாரிக்கு நல்லவருக்கு நல்லவள் நம்பினோரை காப்பவள் காப்பவள் காலியாகவே இருக்கிறாளையா அட்டகோலியாக வந்து பிறந்திருக்கிறார் அப்ப பார்த்தார் நாகராஜன் நாகக்கண்ணி அம்மா என்ன எத்தனை நாள் தான் தேன் கொடுத்து வளர்க்க முடியும் பிள்ளைகளுக்கு தேனே கொடுத்து வளர்த்த என்னத்துக்கு ஆகும் என்று சிவபெருமானை நினைத்த போது சிவபெருமானை நினைத்த போது பகவான் அறிந்தார் புரிந்தார் தெரிந்தார் அம்மா ஏ சக்தி பார்வதி உன்னுடைய அம்சத்திலே அட்டகாலி பிறந்திருக்கிறா குழந்தை கொடுக்கணும் நீ தான் சொன்ன குழந்தை வேணும் சொன்னியம்மா 8 குழந்தை பிறந்திருக்கு ஏ பார்வதி உன்னுடைய சொரூபத்தில்தான் 8 காளியர்கள் அவதரித்திருக்கிறார்கள் ஆனா நாகராஜன் நாகக்கண்ணி சரி இவங்க பாவம் இல்லையா பாவம் தான் பாம்புகள் எப்படி அம்மா குழந்தைகளை வளர்க்கும் பிள்ளை ரூபத்தை எப்படி வளர்க்க முடியும் அது நாகராஜன் வந்து மனிதன் போல முகம் அழகு பாம்பின் போல உடல் அழகு நம்மள மாதிரி முகம் இருக்கு சரி ஆனா பாம்பு மாதிரி உடல் இருக்கிறது ஆனா வயித்தால ஊந்து தான் போகுது வயித்தாலையா ஆமா எப்ப பார்த்தாலும் இவளுக்கு அப்படிதான் போதுங்க ஏன்னா பாம்பு வந்து தலை வந்து மனுஷ ரூபம் பாம்பு வந்து பாம்பு சுருவம் அப்ப அது எப்படி போகும் கை கால வச்சு நடந்து போகும் ஊந்துகிட்டே போவோம் நடக்க முடியாதால
ஆனாலும் பார்த்தால் இந்த பகவானும் பார்வதியும் அறிந்தார்கள். சரி, நாம தான் சந்தனமாரி 8 பேர்களையும் வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கைலாசத்தில் இருப்பது காமதேனு. காமதேனு காமதேனுன்னா என்னதுமா? காமதேனு பால் சுரக்கக்கூடிய பசு. ஓ, பால் சுரந்துகிட்டே இருக்கும். இந்த பூலோகத்தில் இருப்பது என்ன மாடு? கறக்கும் பசு. ஐயோ, இது கறக்கும் போது போட்டு இழுன்னு இழுத்தா தான் பால் கறக்கும் பாத்துக்க. ஆனா கைலாசத்தில் இருப்பது சுரக்கும் பசு ஐயா. ஆமாம்மா. அந்த சுரக்கும் பசுவை வரவழைத்து வரவழைத்து பால் வேணும்னு கேட்டா போதும், என்ன ஆச்சு? தானா அப்படியே என்ன செய்யும், நல்லி திருக்கி விட்டது மாதிரி அப்படியே சல்லுன்னு வரும். ஐயோ, கட்டக்கார வீட்டுல ஒரு மாடு நிக்குமா, எவ்வளவுதான் தண்ணிய கோதி எரிஞ்சு இழு இழுன்னு போட்டு இழுத்தாலும் சரி சரி 100 பால் கூட வர மாட்டேங்குது. ஆமா ஆமா, விருதா மாடு ஆயிடுது. நல்ல இறை போடணும்னே. இறையா? கொஞ்சம் இறையா திங்கிங்க, நல்ல தீவனம் போடணும். புண்ணாக்கு தவிடு புண்ணாக்கு என்னமெல்லாம் சாப்பிடுதுங்க, வாங்கி வீட்டுல போடுதா தெரியுமா? அதானே கைலாசத்தில் இருக்க காமதேனுவை வரவழைத்து குறிச்சி குளத்தில் இருக்காளி சந்தனமாரி 8 பேர்களை எப்படி வளர்த்து வருகிறார் தெரியுமா? எப்படி அம்மா? பார்வதியா பார்வதியா பாலூட்டு யாரு பரமசிவ பரமசிவ வடக்குவா செல்வியின் தாயான துர்க்கை அம்மா. துர்க்கை அம்மா அழகாக கைலாசத்தில் இருக்கக்கூடிய காமதேனு பாலை சுரந்து கொடுக்கிறது. சரி, தயானவன் பாலமிர்தம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. தேவைக்கு தக்கன அருந்தா பாலமிர்தம் மருந்து பாலோடு பவுஷோடு ஆமா பத்தினியால் 8 பேர்களும் வளர்ந்து வருகிறார்கள். சரி, அதாவது பொதுமக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. நம்மளது சந்தன மாரியம்மன் கோவிலில் டோக்கன் பரிசு கூப்பனானது குறைய தான் இருக்கிறது. யாரும் வேங்கணும்னா உடனே வந்து வாங்கிக் கொள்ளுங்கள். கோயில் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். பரிசு டோக்கன் குறையவே உள்ளது. யாரும் வாங்க வேண்டியது இருந்தால் வந்து வேண்டிக் கொள்ளவும். தனியாக போடுறோம். பில்லிசன் பேரை போட்டு அண்ணாதுரை போடுறோம். இல்லை என்ன போட என் அம்மையான அட்டாளி 8
8 பேர்களும் 8 பேர்களும் ஒரு வயது 2 வயது மொத்தம் 3 வயதும் ஆச்சு. உற்ற 3 வயதும் ஆச்சு. இத்தனை இருந்தாலும் அவளும் ஒரு பெண் தானே. ஆமாம்மா. என் சந்தனமாரி அம்பிகையானவள் என்ன வாங்கோ நல்ல வயதடியில அம்மா வளர்ந்து வார நம்பி தங்கை சந்தனமாரி அம்மா ஒண்ணு சொன்னா உச்சினி மாகாளி சரின்னு இருக்கிறா. அப்படியே கேட்டுக்கொண்டு வாரா. இதே உச்சினி மாகாளி ஒன்று சொன்னா சரி வடக்குவா செல்வி அம்மா சரின்னு இருக்கிறா. சரிக்கா அப்படிம்பா. அக்கா தங்கை என்று சொன்னா இப்படிதான் விட்டு கொடுத்து இருக்க வேண்டும். விட்டு கொடுக்கணும். இப்பவும் இருக்காங்க அக்கா தங்கச்சி இருக்காங்கல்ல. ஆமா ஒரே குடும்பி சண்டை தான். ஒரு குந்தாணி எனக்கா இருக்கா ஒரு ஆளு சும்மா இருக்கா. ஆமா என்ன வாழ்வெடுத்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகமா இருக்காங்க. அது சண்டைக்காட பார்த்து வீட்டுல அவ எல்லாம் இந்த வளையலும் போட்டு சடமாட்டிக்கு தான் சண்டை. ஆமா ஒருத்தி வேற எதுக்கு சண்டை போட மாட்டாங்க. ஒருத்தி பட்டு குழந்தை தூக்குதா. ஆமா விரட்டுதா எல்லாத்தையும் பிறகு அதுவும் இந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து அதாவது பொறாமை அதிகமாக இருக்கும். உண்மைதானம்மா. அவளுக்கு என்ன கூடுதல் அவளுக்கு என்ன குறையங்கும். என்ன பெரியவளா ஒரு மல்லிகைப்பூவா இருந்தா கூட எனக்கு கூடுதல் எனக்கு குறையவா. பூளை மட்டும் வச்சிருப்பா. அப்படியே இருக்கு பாத்துக்க. இன்னைக்கு ஆமா சண்டையில அப்படி இழுத்துறதா இல்லம்மா. இவன் ஒருவர் சொல்லை ஒருவர் அறியா
இருக்கிறார். சின்னஞ்சிறு குழந்தை போல அவதாரம் செய்து உள்ளார். எங்க புற்றுக்குள்ள இருக்கிற புகழ் பெரிய சந்தனமாரி, இந்த புகழ் பெரிய முத்துமாரி சந்தனமாரி அப்படி இருக்கும்போது ஆடி கைலாச வாசையிலே என்னம்மா பகவானும் பார்வதியும் தேவ ரகசியம் பேசுறாங்க. என்னென்ன ரகசியம் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க? தேவ ரகசியம் என்று சொன்னா என்ன இறைவா சிவபெருமானே, ஆண்டவா பகவானே, படியளக்க போறேன்னு சொல்லிட்டு போறீங்க. படியளக்க போறோம்னு 14 உலகமும் போறீங்கள. அத நானும் தினந்தோறும் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நல்லா இருக்கலாமா? வணக்கம் ஐயா. நான் கொடுப்பது நாளை தினை. நீங்க எப்படி நாடு முழுவதும் படியளக்கிறீங்க? நாளை தினை கொண்டு போய் எப்படி படியளந்துட்டு வாரிய சுவாமி? அதுவும் இல்லாம இந்த ஆதிபரா சக்தியானவளுக்கும் பார்வதியானவளுக்கு உங்க மேல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? உலகத்திலே நீங்கள் படியளக்க போகும்போது ஆண்டவா சிவபெருமானே, பகவானே, அழகு பெண்களை நீங்கள் பார்த்ததுண்டா? ஐயா, உலகத்துல அழகான பெண்ணை, அது இந்த ஈசன் தேவி பார்வதியை விட, உமா மகேஸ்வரியை விட, அழகு பெண்களை நீங்கள் பார்த்ததுண்டா? அழகுனா சரி, அழகு தெரியுங்களா? அழகு ஆய்குடி அழகு தானே. அப்ப பார்வதியால் கேட்டா, அப்ப பகவான் பார்த்தா, பார்வதி கேட்கிறா ஒரு கேள்வி. என்ன கேட்டா பாரு. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப பகவான் ரொம்ப யோசிக்கிறார். யோசனை பண்ணத்தானமா செய்வாரு. எதுக்கு? அதாவது கட்டிய மனைவி வந்து ஒரு காலமும் இல்லாத திருநாள வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து நான் அழகு இல்லையான்னு கேட்டா ஒரு ஆம்பளை என்ன பதில் சொல்ல முடியும்? என்ன சொல்லணும்? அழகு இல்லைன்னு சொன்னா வீட்டுக்குள்ள சண்டை வந்துடும், பிரச்சனை வரும். நீதான் அழகா இருக்குன்னு சொன்னாலும் சண்டை தான் வரும். ஆமா, ஏன் தெரியுமா? ஏன் வருது? நான் அழகா இருக்கேன், சரி, எங்க அப்பா உனக்கு பிடிச்சி கட்டி வச்சுட்டானே. ஆமா, கிளிய வளர்த்து குரங்கையில கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, ரெண்டு எப்படி சொன்னாலும் சண்டை தான் வரும். பாத்துக்க, அது ஆண்டவன் பகவான் என்ன சொன்னார்? எப்படி சொல்றா? பெண்களுடைய இடத்திலே சொல்லக்கூடியது உண்மையும் தத்துவமும் சொல்லக்கூடாதது. பெண்கள்கிட்ட மட்டும் ரகசியம் சொல்லவே கூடாதுன்னு. அது கட்டின மனைவியா இருந்தாலும் சரி, பாசத்துக்குரிய காதலியா இருந்தாலும் சரி, பெண்கள்கிட்ட மட்டும் ரகசியம் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோ, நீ நைட்டு சொன்னா விடியாக்காலம் 5 மணிக்கு டீ கடைக்கு வந்துடும். ஆமா, அப்படி ரகசியமா சொன்னு வச்சுக்கோ, போன்ல மெசேஜ் அனுப்பிடு. வார்த்தையா சொல்லாத. ஆமா, வார்த்தையா சொல்லாம மெசேஜ் அனுப்பிடணும். ஆமா, எந்த மெசேஜ்ல? அப்படியா? சரி. ஆனால் இந்த ஆடிப்பாரா சக்தியானவன் அப்ப பார்த்தார ஆண்டவன் சிவபெருமா, ஏ பார்வதி, நான் உலகத்தில் படியளக்க போகும்போது உன் அழகு இருக்கே, உன் அழகு, உன்னுடைய அழகு, அவ கட்டிய மனைவி அழகோ அவ அழகு இல்லையோ எப்படி இருந்தாலும் சரிதான். ஆனா கல்யாணம் முடிஞ்சு 2 குழந்தைக்கு தாயான பிறகு அப்பவும் அழகாத்தான் இருக்கா. நீ அழகு இல்லை என்று சொன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா என்ன கிடைக்கும்? வீட்டுக்குள்ள ஒரே போர்க்களம் தான் நடக்கும். என்ன சொல்லணும்? அப்போ என்ன சொல்லணும்? பகவான் என்ன சொன்னாரு? பகவான் வந்து ஒரு பொய்யைத்தான் சொல்லுகிறார். அதே பொய்யத்தான் பூலோகத்திலும் சொல்றாங்க. அப்படியா? அப்ப ஆண்டவன் சிவபெருமான் சக்தி பார்வதி எடுத்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உன்னை போல அழகு பெண்கள், உன்னை போல அழகு பெண்கள் உலகத்திலே பார்த்ததில்லை, உலகத்திலே பார்த்ததில்லை. பார்வை
பூமியில் பிறந்தவனே ஆதிபரா சக்தியே. ஆதிபராசக்தி பகவான் பார்வதி நீதானம்மா அழகு. அழகே நீதானம்மா. நீ நடந்தால் நடை அழகு, சிரித்தால் சிரிப்பழகு, அழகு அழகு, நீ பேசும் தமிழ் அழகு. அழகு அழகு. பார்வதி நீ அழகாக இருக்க போய் தான் ஆமா, உலகத்துல இருக்க ஒவ்வொரு பெண்களும் அழகா இருக்கிறார்கள். ஒருத்தர் அவ்வளவு கோடி அழகா இருக்காராங்க. அதானே ஒண்ணு இருக்கு. இன்றையில இருந்து உனக்கு அழகு பார்வதி என்று ஒரு பெயர். உனக்கு அழகு பார்வதின்னு ஒரு பெயரை கொடுத்தாராம் பகவான். என் பகவான் அழகு பார்வதி என்ற பெயர் கொடுத்தா. பெயரை கொடுத்து கட்டிய கணவன் அழகு என்று சொல்லும் போது ஆமா, எந்த பெண்ணுக்கு தான் சிரிப்பு வராது? வரத்தானமா செய்யும், வரத்தானமா செய்யும். பார்வதி கலகலகலன்னு சிரிக்கிறா. கலகலகலவென்று சிரிக்கிறா. என் ஆதி பராசக்தியானவள் பார்வதி பெண்களுக்கு வந்து எத்தனை நகைகள் இருந்தாலும் சரி, பொன் நகை இருந்தாலும் ஆமா, முகத்தில் வந்து புன்னகை இருக்க வேண்டும். ஆமா, பொன் ஐயா, புன்னகை வேண்டுமா பொன்னகை வேண்டுமா? பொன்னகை இருந்தாலே தன்னாப்புல புன்னகை வந்துடும். பொன்னகைய போட்டாலே புன்னகை தானா வந்துடும். ஆமா, ஒரு 10 கலஞ்ச நகையை கொண்டு போய் ஒரு பெண் கழுத்துல போட்டோம்னு வச்சுக்கோயேன், சரி அப்படின்ட்டுவா. 10 கலஞ்ச நகை கூட வேண்டாம்னா இன்னைக்கு வில்லடிச்சு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தோம்னு வச்சுக்கேன், அதுக்கே சிரிப்பு வந்துடும். ஆமா, அதனால பொன்னகை போட்டா தன்னாப்புல புன்னகை வரப்போகுது. ஆமா, வில்லகை வெறுங்கை தான் பேரப்படாது. ஆதிபரா சக்தியானவளுக்கு பார்வதிக்கு முகமானது புன்னகையாக மாறியது. எவ்வளவு பொன் சிரிப்பா சிரிக்கிறா. சக்தியான பார்வதியானவள் கைலாச வாசலில தங்கையான பார்வதியானவள் என்ன வங்கோ கலகலேன்று சிரிப்பாளோ கண்ணன் தங்கையான பார்வதியா சிரிக்கிறிய பாட்டி என்ன காரணம்? ஏன் அப்படி போட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க? அதான் சொல்வார்கள், என்னம்மா? அழுகின்ற ஆண்மகனை நம்பாத, சிரிக்கின்ற பெண் மகளை நம்பாத. ரெண்டு பேர்த்தையுமே நம்ப கூடாது பாத்துக்க. சில ஆண்கள் அழுதே அழுதே காரியத்தை சாச்சிருவோம் பாத்துக்க. பெண்கள் வந்து சிரிக்கணும். ஆமா, அளவோடு சிரிக்கணும். எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோ, அவளை நம்பவே கூடாதுன்னு. ஏன் பாட்டி நீ ரொம்ப சிரிக்கிற? யானைக்கு கைலாசமே அதிரும்படி சிரிக்கிறீ, என்ன காரணம்? ஏ நாரதா, மணக்குமா? நான் எதற்கு சிரிக்கின்றேன் தெரியுமா? என்ன காரணம்? என்ன காரணம்? ஆண்டவன் பகவான் இடத்திலே உலகத்தில் யார் அழகு என்று கேட்டேன். யார்தான் அழகுன்னு கேட்டேன். இந்த உலகத்திலே அதிகமாக பெண்கள் கூட்டம் தான் அதிகம். இப்ப நம்ம குறிச்சிக்குளமா நகரத்தில என் தாயான சந்தனமாரி வாசலில எவ்வளவு என்ன கூட்டம் அதிகமா இருக்கு? பெண்கள் கூட்டம் தான் அதிகமா இருக்கு. அதேதான். ஆமா, வருவாங்க. இங்க ஆண் சிங்கங்கள் புள்ள வெளியே நின்னுக்கிட்டு இருக்கு. ஆமா, சிங்கங்கள் புள்ள
ஐயா சபை நிறைய வேண்டுமானா 5 பெண்கள் மட்டும் இருந்தா போதும். பெண்கள் கூட்டம் இருந்தா தான் சபையே நிறைந்தது மாதிரி இருக்கும். 50 ஆண்கள் இருக்குதும் சரிதான், 5 பெண்கள் இருக்குதும் சரிதான். ஆமாங்க. 50 ஆண்கள் இருக்க இடத்துல அவ்வளவு சவுண்ட் வராதுன்னு. ஆனா 5 பெண்கள் இருப்பாங்க பாத்தியா, அவ்வளவு ஓடி சவுண்ட் வரும். என் தாயானையின் பார்த்தாள் ஆதிபரா சக்தியானவள் சிரித்தாள். ஆமா. அப்ப சிரிக்கும் பாட்டு என்ன? ஏன் இந்த சிரிப்பு? யா ஒரு நாள் இல்ல திருநாளா யா இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆண்டவன் சிவபெருமான இடத்துல சரி உலகத்துல அழகு யாருன்னு கேட்டேன். யாரு? தாத்தாட்ட கேட்டிருக்கீங்க. என் பகவான் என்ன சொன்னார் தெரியுமா? என்னம்மா? ஏன் நாரதா மணக்குமா? குளிச்சாச்சா? ஆமா, காலையிலே போய் தாமிரபரணி தண்ணிமா. சரி சரி. 5 பேர் நல்ல குளியல் இன்னைக்கு. ஐயா யார் அழகு என்று கேட்டதற்கு சரி ஆண்டவன் சிவபெருமான் ஆமா என்னை அழகு என்று சொல்லிவிட்டார். உங்களே அழகுன்னு சொன்னாரு. பாட்டி அம்மா திருப்பு திருப்பு இந்த பக்கம். என்ன இந்த தண்ணியில குளிக்க போய் கொஞ்சம் நல்லா இருக்கானு. இன்னைக்கு கொஞ்சம் ஆள் கலரா இருக்கு தெரியுமா? இல்ல அம்புட்டு இந்த ஆட்டக்காரங்க பவுடரை போட்ட இன்னைக்கு அதுதான் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுதுன்னு நினைக்கிறேன். சரி உனக்கு கலகண்ட பவுடர் இல்லாமா ஓசு பவுடர்னா அப்படித்தான் கமகமான்னு தெரியும். ஆமா, துட்டு கொடுத்து வாங்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது இந்த பார்வதியானவனும் முகத்தை திருப்புனா ஆமா பாட்டி அழகத்தான் இருக்க நல்லா இருக்குண்ணா. ஆனா உலகத்திலே அழகு என்று சொல்றீங்க, அது ரொம்ப தப்பு. நான் அழகு இல்லையாப்பா? அழகுதான், நான் தான் அழகுன்னு கர்வம் கொள்ளாத. ஆணவம் கொள்ளக்கூடாது, ஆணவம் கொள்ளக்கூடாது. 5-6 பேரலவலி ரோஸ் பவுடர் பூசினாப்புல நீ அழகாயிர முடியுமா? உண்மையிலே ஒரு முக லட்சணம் இருக்க வேண்டும். அது அந்த உங்க அக்காவுக்கு மட்டும்தான் உண்டு. ஐயா அழகு எப்படி தெரியுமா? எப்படிமா? நாம அழகு சேர்ப்பது சரி, அழகுக்கு அழகு சேர்க்கலாம். அழகுக்கு அழகு சேர்க்கலாம். அழகு இல்லாதவங்க அழகு சேர்த்து என்னமா புண்ணியம்? அப்படியா? யார் அழகா இல்லங்க? யாரு? யார் அழகா? கட்டக்கார பொண்டாட்டியை சொல்லுவேன். ஓ அப்படி சொல்றீங்க. பாவி மகன் 3000 ரூபாய்க்கு உள்ள எடுத்துட்டு போனாலும் 3000 கொண்டு போய் பிடி பவர்ல தான் கொடுக்க. என்ன காரணம்? அப்பமா அந்த முகம் அப்படித்தான் இருக்கு. என்ன செய்ய சொல்ற? 3000 ரூபாய். என் 3000 ரூபாய்க்கு அப்படி என்னதான் செய்தா? 3000 ரூபாய் கொண்டு அதாவது இந்த என்ன எமையா இதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்களே இங்கிலீஷ் ஐப்ரோ. ஆமா, அது ஒரு நூலை வச்சு வெட்டி விடுறதுக்கு 1500 ரூபாய். சரி, அதுக்கு அடுத்து அந்த முகத்துல மட்டும் சாயம் பூசுறதுக்கு 1000 ரூபாய். ஆமா ஆமா. அப்ப எவ்வளவு ஆச்சு? 1000 ரூபாய் 2500 ரூபாய் ஆச்சு. அது போ 500 ரூபாய் இருக்கு பாத்தியா? சரி, ஆட்டோக்கு போக்குவரத்து 150 300 ரூபாய். அது போய் 200 ரூபாய் இருக்கு பாத்தியா? சரி, ஒரு பொட்டணம் பிரியாணி பக்கெட் பிரியாணி 180 ரூபாய். ஆமா, மட்டன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டு வீட்டை பத்திரம் வந்து படுத்துறதா சரியா போச்சு 3000. ஆமா, காலையில எப்படி பார்த்ததோ அதே மூஞ்சி தான் அந்த மேக்கப் பண்ணாலும் இருக்கு. ஆமா, அதோட கன்றாவியா இருக்குமா? ஆனாலும் இந்த ஆதிபரா சக்தி அவ மாப்பிள்ள 3000 ரூபாய் வேலைக்கு போறாரு கொடுக்காரு. சரி, உன் வீட்டுல என்ன நடக்கு? நான் என்ன செய்தேன், என் வீட்டுக்காரியை பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுருக்கேன் கடையில. ஆமா ஆமா, அவ உழைச்சி என்னைய காப்பாத்துதா. அகாண்டி என்ன பண்ணி உன்கிட்ட ஆதிபரா சக்தியானவள் ஆண்டவன் சிவபெருமான் உன்கிட்ட முக்கிய அவன் போட்டு நான் கொத்தனா அழகு என்று சொல்லிவிட்டார். அதை நினைத்தே நான் சிரித்தேன். ஆமா, பாட்டி ரொம்ப சிரிக்காத. அளவோடு சிரி. தன்னை மெச்சுக்கிடுமா விட்டு கொலக்காட்ட, ஊரை மெச்சுக்கிடுமா ஊசப்பே கொலக்காட்ட. 2 கொலக்கட்டுமே 2 நாள் கழிச்சா சாப்பாட்டுக்கு போதாத கொலக்கட்டை முதல் நாள் தான் சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதான் அவிச்ச உடனே சூடா சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். வச்சிருந்து சாப்பிடணும் செஞ்சா அது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நூலா வந்துரும் பாத்துக்க. அத மாதிரிதான் என் பாட்டி அழகு என்ற ஆணவம் கொள்ளாரே. உன்னை விட அழகான பெண்கள் புற்றுக்குள் இருக்கிறாள் சந்தனமாரி. புகழ் பெரிய சந்தனமாரி. குறிச்சி குலத்தில் இருக்காளே இந்த ஆயி சந்தனமாரி. இவதான் முதல் பிறவி நாகலோக பட்டணத்துல நாகராஜா நாகன்னிக்கு பிள்ளையா பிறந்திருக்கா. அவ எங்கே இருக்கிறா தெரியுமா? அவளா மாணிக்க புத்தரி மடலையா இருக்க தாயான மாறி அட்டாளி எட்டுமே அவனியில் பிறந்திரு அம்மையான மாரியம் அம்மையான மாரியம் அகிலத்தில பிறந்திருக்க.
நமக்கு தெரியாம போச்சே. ஆஹா ஆஹா 8 காணியர்கள் அழகு என்று சொல்கிறாரே. ஆமா அப்ப அந்த சந்தன மாறியை நம்ம பார்த்தே ஆகணும். பார்த்தே அவன் 8 பேரையும் எங்க இருந்தாலும் சரிதான். சரிதான். ஆடி பராசக்தியானவள் ஆமா கைலாச வாசலிலே கண்ணன் தன்கையான பார்வதியானவள். பார்வதியானவள் பகவான் பொய் சொல்லிட்டாரு. போயிட்டாரு. எப்படி நீ தான் அழகுனே. கண்ணத்தில கையே கவலையோடு இருப்பாரே அம்மா இருப்பா சிவனாரோ மாறாரே
பால் குடம் எடுக்கின்ற பக்தர்கள் மட்டும் கோவில் உள் செல்ல வேண்டும். பால் குடம் எடுப்பவர்களை தவிர வேறு யாரும் உள்ளே செல்ல வேண்டாம். பால் குடம் எடுத்திருக்கின்ற நம் குழந்தைகள் அனைவரும் உள்ளே இருக்கட்டும். நாம வெளியில இருந்து வணங்குவோம். பால் குடம் எடுத்தவர்களை மட்டும் உள்ள அனுப்புங்க, வேற யாரும் உள்ள போக வேண்டாம். அடுத்து அபிஷேகம் முடிஞ்ச உடனே வரிசையா கியூ வச்சிருக்கு, கிழக்கு கூடி போய் சாமி கும்பிட்டு மேலவாசல் வழியே வெளியில போய்கிடுங்க. எல்லாரும் ஒத்துழைங்க. பால் குடம் எடுப்பவர்கள் மட்டும் உள்ளே போய் தரிசனம் பண்ணட்டும், மற்றவங்க வெளியில இருந்து தரிசனம் பண்ணணும்.